सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. திருஷ்ய சம்பந்த அனுபவத்தி அப்படிங்கிற பிரகரணம் சொல்லிட்டு இருக்கோம். இது அனுகூல தர்க்க பிரகரணம். அதனுடைய ஒரு உபோத்காரம். திருஷ்யம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரெண்டு வஸ்து தெரியுது, ரெண்டு அர்த்தம் இருக்கு. திருக்குன்னு ஒண்ணு, அதுக்கு விஷயமாக கூடிய பதார்த்தம். இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது திருஷ்யம்னு ஒரே பதத்தினால சொன்னதுனால தெரியுது. சாதாரணமா இந்த பதங்களை சொல்லும் போது யௌகிகம் ரூಢம் அப்படின்லாம் பிரிச்சிருக்காரு. யௌகிகம் பதம்னு நீங்க எடுத்துக்கும் போது அந்த ஒரு பதத்துல பல பாகங்கள் பண்ணினோம்னா ஒவ்வொரு பாகத்துக்கும் தனித்தனியான அர்த்தம் இருக்கும். அந்த ரெண்டு அர்த்தத்தையும் சேர்த்து வரக்கூடிய அர்த்தத்தை அந்த பதம் சொல்லும். அதைத்தான் யௌகிக பதம்னு சொல்லுது. பாச்சகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா பச்சசி இது பாச்சகா. இந்த பதத்தை வியாக்கியானம் பண்ணோம்னா பச்சுங்கிற ஒரு தாது, அதுக்கு மேல அக அப்படிங்கிறது ஒரு கிருத் பிரத்யம். இது ரெண்டுக்குமே தனித்தனியாக அர்த்தம் உண்டு. பச்சுங்கிற தாதுவுக்கு சமையல் செய்யக்கூடிய ஒரு கிரியை இருக்கே, அந்த கிரியை அர்த்தம். அகங்கிற அந்த பிரத்யேக பாகத்துக்கு கர்த்தான அர்த்தம், செய்கிறவன். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா சமையல் செய்கிறவன் அப்படின்னுங்கிற அர்த்தம் கிடைக்கும் பாச்சகாங்கிறது. இப்ப இந்த ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் தெரியறது இல்லையா? பாச்சகான ஒரே பதத்தினால சொன்னதுதான் அந்த சம்பந்தத்தை தெரிவிக்கிறது. தனித்தனியா சொல்லிட்டோம்னா பச்சதி கரோதி கர்த்தா அப்படின்னா தனித்தனியா சொல்லிட்டோம்னா நமக்கு ஒண்ணு பாச்சகா கர்த்தான்னு சொன்னா சம்பந்தம் தெரியாது. ஆனா பாச்சகான்னு ஒரே பதத்தினால சொல்லும் போது இந்த பாக கிரியைக்கும் அந்த கர்த்தாவுக்கும் சம்பந்தம் தெரியுது. இதே மாதிரிதான் திருஷ்யம்னு ஒரு பதம். இது என்ன தாத்துவிலேருந்து வந்த பதம்னு கேட்டா திருஷ்ய தர்சனம். ஞானத்தை சொல்லக்கூடிய ஒரு தாத்துவுக்கு கர்மா அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பிரத்யம் கிருத் பிரத்யம் திருஷ்யம் அப்படின்னு வருது. அதாவது ஞானம் எதை நாம பார்க்கிறோமோ அந்த வஸ்து திருஷ்யம், ஞானத்துக்கு விஷயம். அப்ப திருஷ்யம்ங்கிற இந்த ஒரே பதத்துல திருக்குங்கிற அம்சம் தியானத்தையும் பிரத்யாம்சம் அதுக்கு விஷயமாக கூடிய வஸ்துவையும் தெரிவிக்கிறது இல்லையா? அப்ப ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. திருக்குக்கும் அந்த வஸ்துவுக்கும் இந்த சப்தத்திலேருந்து சம்பந்தம் தெரியுது. ஆனா அந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல வரல. அந்த சம்பந்தம் என்னவாக இருக்கும் இதை விசாரிச்சு பார்க்கணும். எப்பேற்பட்ட சம்பந்தம் வரலாம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்து கடைசியில முடிவு என்ன பண்ண போறாருன்னு சொன்னா அத்தியாசம்தான் சம்பந்தமாக இருக்கணும், வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியல. அத்தியாசம்தான் சம்பந்தம்னு சொல்லிட்டால் அப்போ திருஷ்யமான அந்த பதார்த்தம் மிச்சையாத்தான் இருந்தாலும் அத்தியஸ்தமாக இருக்கணும். இருந்தால் அது மிச்சைன்னு சிந்திக்கணும். இதைத்தான் சொல்றதுக்காக இந்த பிரகரணம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தர்சனத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் வேற எந்த சம்பந்தமும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சாதிக்கணும் இல்லையா? அப்பதானே கடைசியில போய் அத்தியாசம் சொல்லலாம். அப்ப என்னென்ன சொல்லலாம்னா 9 விதமாக அவர் விகல்பம் பண்ணினா இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா, சம்பந்தம் இருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை சொல்லலாமே. அந்த 9 விகல்பங்கள் என்னங்கிறது போன பாடத்துல சொல்லியாச்சு. இப்ப அதை இன்னும் விவரிச்சு அது என்ன காரணத்தால அந்த சம்பந்தங்கள்லாம் தெரியலன்னு கிரந்தக்காரர் சொல்றார். இதெல்லாம் இந்த அத்வை சித்திகாரர் சொல்றதுன்னு இது புதுசா சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் முன்னாடி சித்துகி இந்த கிரந்தங்கள் எல்லாம் சொல்லியாச்சு, சித்துகாச்சாரியெல்லாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் அனுவாதம் பண்ணி
அதுக்கு மேல நியாயாமிர்தக்காரர் கேள்வி கேட்க போறார். அதுக்கு பதில் சொல்றதுக்காக இதெல்லாம் ஒரு பூர்வ பேச்சுக்கே அனுவாதம் தான். இந்த அம்சத்துல அத்வைதத்துக்காக புருஷா ஒண்ணுமே சொல்லல. இது எல்லாமே பிராச்சீன கிரந்தத்துல அப்படியே இருக்கு. இப்ப முதல் சம்பந்தம் என்னன்னு சொன்னா, ஒரு சொன்னார் விஷய விஷயி பாவம். இது நமக்கு என்ன தெரியுது? ஞானத்துக்கு விஷயம் வஸ்து, விஷய விஷயி பாவம் ஒரு சம்பந்தம். அப்படின்னா விஷயத்துவம்னா என்ன அதை சொல்றோம். அவர் சொல்றார் ஞானஜன்ய பலாதாரம். இதுதான் முதல் விகல்பம். இந்த ஞானத்தினால ஏற்படக்கூடிய பலத்துக்கு ஆதாரமாக எது இருக்கோ அதுதான் விஷயம். எப்படி ஒரு கட்டம், ஒரு வஸ்து இங்க இருக்கு, நான் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அது தெரியாது. எனக்கு ஞானம் வந்தபோது பார்த்தேன், அதாவது தரிசனம் ஏற்பட்டது, ஞானம் ஏற்பட்டது. ஞானம் ஏற்பட்டதுனால அந்த வஸ்து தெரியுது. இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தது, இப்ப தெரியுது. ஏற்கனவே அஜ்ஞானம், இப்ப ஞானம். அப்ப ஞானத்தினால அந்த வஸ்துல ஞாபகத்துவம் அப்படிங்கிறது உண்டானது இல்லையா? அப்ப ஞானத்தினால அதுல ஏற்பட்ட பலம் என்ன? இந்த வஸ்து எனக்கு ஞாபகமானது. அப்ப ஞாபகத்துவங்கிற ஒரு பலம் அதுல உண்டாகி இருக்கு. எதுல ஞாபகத்துவம் உண்டாகுமோ அதுதான் அந்த ஞானத்திற்கு விஷயம். இதுதான் அந்த சம்பந்தம். ஞானத்தினால உண்டாகக்கூடிய ஒரு பலத்துக்கு ஆதாரமாக இருப்பது ஞானத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அதனால திருஷ்ய சம்பந்தம்னு சொல்லும் போது இதையே சம்பந்தமாக சொல்லலாம்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்றார், ஆத்யே பலம் ந தாவத் ஞாததா. ஞானத்தினால அந்த பதார்த்தங்கள்ல ஞாபகத்துவம் அப்படின்னு புதுசா ஒரு விஷயம், ஒரு பலம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னாங்க. இது மீமாம்சக்காரர் சொல்றார். அவளுக்கு என்னன்னா, இந்த ஞானம்ங்கிறது ஒரு அத்தீந்திரிய பதார்த்தம். ஞானம் உண்டாயிருக்குங்கிறது பிரத்யட்சமா யாருனாலே அனுபவிக்க முடியாது. ஆனால் ஞானம் வந்ததுனாலே ஏற்படக்கூடிய பலம் இருக்கே, அந்த பலம் பிரத்யட்சமா, அது விஷயத்துல பிரத்யட்சமாக தெரியும். விஷயத்துல பிரத்யட்சமாக அது இன்னும் கூட அவ யுக்தி சொல்றாங்கன்னா நீங்க பார்க்கும்போது என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றாங்கிறத பார்க்கணும். என்ன தெரிகிறது? கண்ணை திறந்து பாரு, என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா கடம் தெரிகிறது அப்படி சொல்லுவான். கடஞானம் தெரிகிறது இந்த மாதிரி சொல்ற வழக்கம் இல்லை. கடம் தான் தெரியுதுமா. அதாவது ஞானத்துக்கு எது வஸ்து, விஷயமாக இருக்கக்கூடிய வஸ்துவத்தான் தெரிகிறது அப்படின்னு அவன் சொல்லுவானே தவிர ஞானத்தை தெரிகிறதுன்னு சொல்ல மாட்டான் அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற இன்னொரு ஞானம் வரணும். இன்னொரு ஞானம் ஞானத்தையும் தெரிவிக்குமா. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஞானம் வந்த உடனே அவனுக்கு தெரியாது. வஸ்து தெரியறத வச்சுட்டு தனக்கு ஞானம் வந்திருக்குங்கிறத இவன் அனுமானம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்றான். எனக்கு கடன் தெரியறதோ இல்லையோ, தெரியறதுன்னா எனக்கு கட ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அனுமானத்தினாலதான் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறான்னு அது ஒரு மட்டம் இருக்கு. அந்த ஞாபகத்தையே நீங்க சொல்லுவேடா, அது மீமாம்சகன் சொல்லக்கூடிய ஞாபகத்தை, அதை நீங்க அத்வைதிகள் ஒத்துக்காத விஷயம், அதனால இதை சொல்லாதே அப்படிங்கிறாங்க. ஆத்தே பலம் நதாவத் ஞாபகா அனங்கீகாரா. அத்வைத சித்தாந்தத்துல இந்த ஞாபகங்கிறது ஒரு பதார்த்தமாக ஒத்துக்கல. அது ஞாபகத்தான அஜ்ஞான நிவர்த்தியத்தான் அந்த ஞாபகத்தான்னு சொல்றான். அஜ்ஞான அபிஷயத்துவம் இதுதான் ஞாபகா அப்படின்னு சொல்றாரே தவிர வேற ஒரு புதுசா ஞானத்தினால அதுல உண்டானதாக ஒன்றும் சொல்லல. ஒண்ணு அப்படியே ஒத்துண்டாலும் அதீதாதவு அபாவாச்ச. தியானம்ங்கிறது பரோட்ச ஜானம், அபரோக்ஷ ஜானம், பலவிதமான தியானம் எல்லாமே தியானம் தான். அதுல அபரோக்ஷ ஜானத்துல வஸ்து எடுத்தா போல இருக்கும். ஆனால் பரோட்ச ஜானத்துக்கு விஷயமான வஸ்து அதே சமயத்துல இருக்குங்கிறது ஒரு நியமம் இல்லை. ஏற்கனவே நடந்த விஷயத்தை இப்ப யாரோ சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டான்னு சொன்னா தியானம் இப்ப வந்தது. ஆனா அதுக்கு விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சு, ஏற்கனவே இருந்தது, அதீதம். அப்படியானால் இன்னைக்கு வரக்கூடிய இந்த ஞானமானது ஏற்கனவே இருந்த அந்த வஸ்துவில
எந்த மாதிரியான ஒரு பலத்தை உண்டு பண்ண முடியும்? ஞானஜன்ய பல ஆதாரத்துவம் விஷயத்துவம் அப்படின்னு நீங்க சொல்றது அதீதமான வஸ்துல, அந்த வஸ்துவே இப்ப இல்லை, அந்த வஸ்துவில இப்ப பிறக்கக்கூடிய இந்த ஞானமானது எந்த விதமான பலத்தையும் உண்டாக்க முடியாது. அதனால இந்த லட்சணம் சரியாக இல்லை. அதே மாதிரி ஆதிபதத்தினால பவிஷ்யத்து, இன்னும் அந்த வஸ்து உண்டாகவே இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுட்டு அதை உண்டாக்குறதுக்காக பிரயத்தனம் பண்றான். அப்படி இருக்கும்போது இவனுடைய ஞானத்துக்கு அந்த பவிஷ்யத் வஸ்துவை விஷயமாக சொல்லணும். ஆனா பவிஷ்யத்தான அந்த வஸ்துவில இப்ப இருக்கக்கூடிய இந்த ஞானம் எந்த ஒரு பலத்தையும் உண்டாக்க முடியாது. அதனால ஞான ஜன்ய பல ஆதாரத்துவம் அப்படின்னு நீங்க ஒரு லட்சணம் சொன்னீங்கன்னா இது சரியாக இல்லை. அப்படி சொன்னா சரி, ஞானஜன்ய பலம்னு சொல்லி இந்த பலத்தை தான் எடுத்துக்கணும்னு என்ன அவசியம்? நான் என்ன பொதுவா சொல்லியிருக்கேன், ஞானஜன்ய பல ஆதாரத்துவம், ஞானத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு பலத்துக்கு ஆதாரமா இருக்கிறது தான் விஷயம். அவ்வளவுதான் சொன்னேன். இது ஞானத்தா இதுதான் பலம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலம் நிறைய இருக்கு. எப்படி சொன்னா ஆனம், உபாதானம், உபேட்சா இப்படி எல்லாம் இருக்காங்க. ஒரு வஸ்து தெரிஞ்சின்றதுனால அந்த ஞானம் வந்ததுனால அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறான், பிரவೃತ್ತಿ ஏற்படுறது. ஒரு வஸ்து தெரிஞ்சதுனால இதை விட்டு நாம விலகி போகணும் அப்படின்னு சொல்லி நிவர்த்தி ஏற்படுறது. இதே மாதிரி உபேட்சா, இது ரெண்டும் இல்லை போனா போறது அப்படின்னு உபேட்சையா உதாசீனமாக இருக்கிறது. இதெல்லாம் வேற பலம் இருக்கே. இப்போ இந்த ஞானத்தினால அந்த வஸ்துக்கள்ல ஆனம், இதுதான் ஆணி, ஆனம், உபாதானம், உபேட்சா அப்படின்னு சொல்றது. இந்த ஆனாதிகளை சொல்லலாமே. ஞானத்திலேருந்து ஞானம் வந்ததுனாலதான் அந்த வஸ்துவ உபாதானம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியுது, இல்லாட்ட தெரியாது. அந்த வஸ்து விஷயத்துக்கு ஞானம் உபாதானத்தை உண்டு பண்றது, அந்த உபாதானத்துக்கு விஷயமாக இருக்கு அந்த வஸ்து. ஆகையால ஞானத்தோடு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி தெரிஞ்சதுனாலதான் அதை விட்டு விலகலாம் அப்படின்னு சொன்னா நிவர்த்தி ஏற்படுறது இல்லையா? அந்த நிவர்த்திக்கு விஷயமா இருக்கிறதுனால ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலம் அந்த நிவர்த்தி, அந்த நிவர்த்திக்கு விஷயமாக அது இருக்கிறதுனால ஞானத்தோடு அந்த வஸ்துவுக்கு சம்பந்தம் இருக்கு, இப்படி சொல்லலாமே அப்படின்னு சொன்னா. நாபி ஆனாதி, இது கதவிதார சொல்றா. இதையும் பலம்னு எல்லா இடத்தையும் சொல்லிட முடியாது. ககனாதவு தரபாவா, ஆகாசத்தை பார்க்கணும். ஆகாச ஞானம் வந்தது. இந்த ஞானம் வந்ததுனால இந்த அவன் ஆகாசத்தை விளக்குவனா, விளக்கணும்னு தோணுமா, இல்ல அதை பிடிச்சி எடுத்துக்கணும்னு தோணுமா? ரெண்டும் இல்லையே. உபேட்சை அது கூட இல்லை, உபேட்சிக்க கூட முடியாது. உபேட்சைன்னு சொன்னாக்கா அதை எடுக்கணுங்கிற ஆசையும் இல்லை, விளக்கணும்னு ஆசையும் இல்லை போறது, அப்படி கூட இல்லை. ஆனா ஆனம் உபாதான அந்த ஞானத்துக்கும் அந்த ககனத்துக்கும், ககனம்னா ஆகாசம், ஆகாசத்தோடு ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஆனா இங்க ஆனம் உபாதானம் எல்லாம் சொல்றதுக்கு வழியே இல்லை. அது ஒரு விதமான தியானம், உபேட்சிக்கிறது. உபேட்சாத்மகம் தியானம், அபேட்சாத்மக தியானம்னு ரெண்டு சொல்லுவார். உபேட்சாத்மக தியானம் என்ன பண்ணுச்சுன்னா மேற்கொண்டு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ண. போற போக்குல எத்தனையோ பதார்த்தங்களை பார்த்துட்டே போறோம், பார்க்கறோம். ஆனால் அதெல்லாம் என்னெல்லாம் பார்த்தோம்னு கரெக்டா சொல்ல முடியாது. எதை கவனிச்சு பார்க்கிறோமோ அதுதான் நமக்கு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி அப்புறம் ஸ்மரணத்துக்கு உபயோகப்படும். அதனால அந்த கவனம் இருக்கே அந்த அதுல ஆனம் உபாதானம் ரெண்டு அம்சம் கூட வந்துட்டே இருக்கும். நான் என்னத்தை எடுக்கணும்னு நினைச்சேன், என்னத்தை விடணும்னு நினைச்சேன் அப்படின்னு வரும். ஆனா உபேட்சா இருக்கே மறந்துவிடும், அது இது பண்ணாரு. அதுவும் ஒரு ஞானமாக எடுத்துருக்கா. உபேட்சா அபேட்சா அப்படின்னு ரெண்டா பிரிச்சுருக்கா தியானத்தை. ஒரு ஞானம் வந்தால் அதுக்கப்புறம் இந்த ஞானம் பிறக்குது. இது ரஜதம் அப்படின்னு தெரிஞ்சா சரி எடுத்துக்கணும், வேற ஏதாவது பாம்பு சரி வேண்டாம் பலகிடணும், ரெண்டும் இல்லை அப்படின்னு உதாசீனமா ஒரு பதார்த்தம்னா அதை பத்தி ஒன்றும் சிந்தை இல்லை, தெரியுது இது நமக்கு ஒன்றும் வேண்டியதும் இல்லை வேண்டாதும் இல்லைன்னு சொல்லி கிளம்பி போறது இருக்கு. இது உபேட்சா. இதுல ககனத்துல ஒண்ணுமே வராது, ககனம் தெரிஞ்சதே தவிர உபேட்சையும் இல்லை. அதனாலதான் ஆனம் உபாதானம் உபேட்சா மூணுமே வராததுனால ககன ஞானத்துக்கும் ககனத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போதும் நீங்க சொல்றது இல்லை இல்லையா? ஆகாசம் தெரியுதுன்னா இவனுடைய அந்த ஞானத்துக்கும் அந்த ஆகாசத்துக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கணும். அதனாலதான் ஆகாசம் திருஷ்யம்னு ஆகணும் இல்லையா? ஆகாசத்துக்கும் இந்த ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்?
நீங்க சொன்ன தியானத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஆனம், உபாதானம், உபேட்சா, இது 3 தான் அதிக சம்பந்தம்னு சொன்ன. ஆகாசத்துக்கு ஆனமும் கிடையாது, உபாதானமும் கிடையாது, உபேட்சையும் கிடையாது. அப்ப எப்படி சம்பந்தம் வரும்? தியானத்தோடு சம்பந்தம் வரும். சம்பந்தம் வரலைன்னா ஆகாசம் தெரிகிறதுன்னு சொல்ல முடியாது. இது அவ்வியாப்திங்கிற தோஷம் வந்தது. இன்னொன்னு சொல்ற, தியானத்தினால வரக்கூடிய பலம்னு சொல்லி ஆனம், உபாதானம் இது ஒத்துன்னு வச்சுங்களேன். இது எதுல வருதோ அதுதான் அந்த தியானத்துக்கு விஷயம் அப்படின்னு நீங்க லட்சணம் சொன்னால் இது தப்பு. ரஜதத்தை பார்த்து ரஜதத்தை எடுத்துன்னு வரான். நஜரஜதமாவே இருக்கட்டும், பொய் ரஜதம் வேண்டாம், நஜரஜதம். இது ரஜதம்னு பார்த்தா உடனே எடுக்கணும்னு தோணுது, எடுத்துட்டு வந்தான். அதை எடுத்துன்னு வரும்போது அதோட சேர்ந்து வேற ஏதோ ஒன்றும் ஒட்டிட்டு வந்தது. இப்ப என்னாச்சு, இவன் பார்க்கல, ஆனா எடுத்துன்னு வந்துட்டான். எடுத்துட்டு வரும்போது அந்த ரஜதத்தை தவிர அதோட ஒட்டிட்டு இருந்த இன்னொரு பதார்த்தத்தையும் இவன் எடுத்துட்டு வந்ததாக தானே ஆச்சு. இந்த ஞானத்தினால ஏற்பட்ட அந்த உபாதானத்துக்கு விஷயமாக அந்த ரஜதம் மட்டுமாகல, ரஜதத்தோடு சேர்ந்து அதோட ஒட்டின்னு இருக்கக்கூடிய இன்னொரு பதார்த்தமும் ஆனது. அதுக்காக நீங்க இந்த ரஜத ஞானத்துக்கு அந்த பதார்த்தம் ஒட்டின்னு இருக்கக்கூடிய பதார்த்தத்தை விஷயம்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. என்ன பார்த்தேன்னு கேட்டா ரஜதத்தை பார்த்தேன்னு சொல்லுவாங்க தவிர அதோட ஒட்டின்னு இருக்கிறத பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஞானத்தினால ஏற்படக்கூடிய உபாதானத்துக்கு விஷயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த லட்சணம் ஒன்றும் சரியான லட்சணமாக சொல்ல முடியல. கலதௌத மலாதேரபி தஜ்ஞான விஷயத்து பிரசங்கா. கலதௌதம்னா வெள்ளி, மலம்னா ஏதோ அது அழுக்கு ஒட்டின்னு இருக்கு வச்சுங்களேன், அதுதான். அதுவும் சேர்ந்து ஒருத்தருக்கு எடுக்கும் போது சேர்ந்து வந்தது. தஜ்ஞான விஷயத்து பிரசங்கா, இடம்ங்கிற ஞானத்துக்கு அதுவும் விஷயம்னு சொல்ல வேண்டியதாகும். அப்ப ஒண்ணு சொல்றான், இது ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலம்னு எதை எடுத்துக்கலாம்னு நம்ம இப்ப விசாரிச்சு பார்க்கிறோம். ஞாபகா விசாரிச்சு சரியா வரல. ஆனம், உபாதானம் இதுவும் ஒன்றும் சரியா வர மாட்டேங்கிறது. மூணாவது ஒண்ணு சொல்லுவோம், அபிஜ்ஞா, அபிலபனம். இது 2 வச்சுப்போம். அபிஜ்ஞா கூட அப்புறம் வச்சுப்போம். அபிலபனம், அபிலபனம்னா சப்த பிரயோகம். இது எல்லா இடத்துலயும் கரெக்டா வரும். ரஜதம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா உடனே ரஜதம், இது ரஜதம் அப்படின்னு வாயால பேசுவான். ஆகாசத்துக்கும் சரியா வரும். ஆகாசத்தை பார்த்து இது ஆகாசம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்ப அபிலபனம்னா அந்த வஸ்துவை போதிக்கக்கூடிய சப்தத்தை பிரயோகம் பண்றதுக்கு இதுதான் அபிலபனம்னு பேரு. வாயால பேசுறது, அபிலபதி பேசுறான். இந்த இடத்துல எந்த வஸ்து ஞானம் வந்த உடனே எந்த வஸ்துவை பத்தி அவன் பேசுறானோ அந்த வஸ்து அவனுடைய ஞானத்துக்கு விஷயம். சொல்லாமது இப்படி சொல்லலாம் போல இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அபிஜ்ஞானம் இன்னொன்னு சொன்னார். இந்த விவகாரத்துல அபிஜ்ஞா, அபிவதனம், உபாதானம், அர்த்தக்கிரியா இந்த மாதிரி 4ஆக பிரிச்சுருக்கா. முதல்ல விஷயம் தெரிகிறது, விசேஷமாக தெரிகிறது அபிஜ்ஞா. அதுக்கப்புறம் வாயால பேசுறான், சப்த பிரயோகம் உண்டாகிறது. அப்புறம் அதுக்கப்புறம்னு அர்த்தம் இல்லை, இதுவும் உண்டாகிறது, சப்த பிரயோகமும் உண்டாகிறது. எடுக்க போகிறான், எடுத்துன்னு அதனால செய்ய வேண்டிய வேலையை செய்யறான். இது எல்லாம் விவகாரத்துல சேர்ந்தது. விவகார சப்தத்துல இதெல்லாம் சேரும். இப்ப மற்ற உபாதானங்கள்லாம் எடுத்துட்டா சரியா வராட்டாலும் சப்த பிரயோகத்தை எடுத்துக்கலாமேன்னா அபிஜ்ஞானத்தை எடுத்துக்கலாம். பார்த்து அவன் அடையாளம் கண்டுபிடிக்கிறான், இது இன்னொரு பதார்த்தம் தான் அப்படின்னு. ஏதோ சமுதாகாரமா இல்லாமல் அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இது இன்னும் பதார்த்தம் தான் அப்படின்னு அதுக்கு விசேஷமாக அதை பரிச்சயம் பண்ணிக்கிறான். இதுதான் அபிஜ்ஞான சொல்றது. இது சொன்னா கூட சரியா வருமே. ஆகாசம் எல்லாத்தையுமே பார்த்தா இது ஆகாசம் அப்படின்னு விசேஷமா தெரியுது. சொன்னா அபிஜ்ஞா, அபிலபனம்னு சொல்றே, இதுதான் ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலம்னு சொன்னா இந்த பலத்துக்கு ஆதாரம் எதுன்னு நீங்க பார்க்கணும். பேசுறான்னு சொன்னா இந்த சப்த பிரயோகம் பண்றவன் கர்த்தாதான், தேவதத்தன் தான் இதுக்கு ஆதாரம் ஆவான். அந்த வஸ்து எப்படி ஆகும்? அங்க கட்டம் இருக்கு, இவனுக்கு கடஞானம் வந்தது, அதனால இது கட்டம் அப்படின்னு பேசினான் அப்படின்னு சொல்லிட்டா இதுதான் பேசுறதுதான் பலம்னு சொன்னா இது எப்படி கட்டத்துல இல்லையே? நீங்க ஞானத்துக்கும் கடத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு கேட்கும் போது ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலத்துக்கு ஆதாரமாக அந்த கடம் இருக்கு, இதுதான் ஞானத்துக்கும் கடத்துக்கும் சம்பந்தம்னு சொல்லி வந்தேன். அப்படி சொல்லிட்டு பலம் என்னன்னு கேட்டா இவன் பேசுறதுதான் பலம் அப்படின்னு
இவன்கிட்ட இருக்கே தவிர அந்த கடத்துக்கிட்ட இல்லை. கடம் பேசல, இவன் தான் பேசுறான், ஞானா தான் பேசுறான். அதனால என்னாச்சு, இந்த பலம் ஞானத்தினால உண்டாகக்கூடிய இந்த பலம் இருக்கே இது அந்த கடத்துல இல்லை. அதனால அதை விஷயமாக சொல்ல முடியாது. அதே மாதிரி அபிஜ்ஞாங்கிறதும் இந்த புருஷனுக்கு தான் உண்டாகிறதே தவிர அந்த வஸ்துவுக்கு உண்டாகிறது இல்லை. அதனால ஞானத்தினால உண்டாகக்கூடிய அபிஜ்ஞாங்கிற இந்த பலம் பலத்துக்கு ஆதாரமாக அந்த வஸ்து இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் சொல்றார், தயோகோ ஜேய அவருத்தித்வா. இந்த அபிஜ்ஞாவோ அபிலபனமோ இது ரெண்டுமே ஜேய பதார்த்தத்துல கிடையாது, ஞாதாவிடத்துல இருக்கு. நச்ச விஷய விஷய பாவேன தே தத்ர தஹா இதி வாக்கியம். சொன்னா இது நாம ஒரு சம்பந்தத்தை போட்டு ஒரு இடத்துல இருக்கிற பதார்த்தத்தை இன்னொரு இடத்துல உட்காந்து வச்சுடலாம், அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஞானமோ அபிலபனமோ இது ரெண்டும் அந்த ஜாதாவிடத்துல இருந்தாலும் அதுக்கு விஷயமாக இருக்கக்கூடியது அந்த கடன் தானே, அந்த வஸ்து தானே. அதனால அந்த விஷயதா சம்பந்தம்னு போட்டு அந்த விஷயதா சம்பந்தேன இந்த அபிஜ்ஞாவாகட்டும் இந்த அபிலபனமாகட்டும் இது ரெண்டுமே அந்த வஸ்துவிடத்துல இருக்கு, வஸ்து அதுக்கு ஆதாரமாகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு கேட்டா விஷயதா சம்பந்தம்னு சொன்னாலே ஆட்ட போச்சு. ஏன்னா அது என்னதுன்னு இப்பதான் விசாரிக்கிறோம். விஷயத்துவம்னா என்னங்கிறது தெரியாம அதுதான் என்னவா இருக்கலாம்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போது நீங்க அந்த லட்சணத்திலேயே அதையே திருப்பி போட்டீங்கன்னா ஆத்மாச்சரியங்கிற தோஷம் வந்துடுமே. தப்பே இவ விசாரியமானப்பா. அந்த விஷயத்துவம் சொல்றே அந்த விஷயத்துவம் தான் அது என்ன, அதனுடைய சொரூபம் என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள இந்த விஷயதா சம்பந்தத்தை ஒண்ணு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வரும்? ஆக ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொன்னால் ஞானத்தினால உண்டாகக்கூடிய பலம் என்னன்னு ஒரு விதமாக நிரூபணம் பண்ண முடியாததுனால இதை அந்த ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தமாக சொல்ல முடியாது. பிரதம பட்சம் கண்டிச்சாச்சு. இரண்டாவது பட்சம் சொன்னார் ஞானஜன்ய ஆனாதி புத்தி கோச்சரத்துவம். இதையும் சேர்த்தே கண்டிச்சாச்சு. நம்ம ஞானத்தினால ஏற்படக்கூடிய ஆனாதி புத்தி இது ஹேயம் இது உபாதேயம் அப்படிங்கிற ஞானம் புத்தி ஏற்படுறது இந்த புத்திக்கு விஷயமாவதுதான் ஞானத்தோடு சம்பந்தம் அப்படின்னு இரண்டாவது கல்பம். அதுவும் போச்சு. ஞானஜன்ய பலம்ங்கிறது என்னன்னு கேட்டு ஆனாதி புத்தியை ஆனாதி புத்தி ஆச்சுன்னா மறுபடியும் இதே தோஷங்கள்லாம் வரும், அதுவும் போயிட்டு. அதையேவ நத்விதீயோகி இரண்டாவது கல்பமும் அடிபட்டு போச்சு. மூணாவது கல்பம் சொன்னா ஞானத்துக்கு கர்மகாரகமாக இருப்பது விஷயம். கிரியேன்னு சொன்னோம்னா கிரியாபதமாக நம்ம பிரயோகம் பண்ணுவோம் இல்லையா? பச்சதி கச்சதி ஜானாதி இச்சதி இதெல்லாம் கிரியை. இந்த கிரியை ஞானங்கிற வித்தியாசத்தை பார்க்கறதோ கிரியாபதம்னு சமஸ்கிருதத்துல எது வருமோ அதெல்லாம் கிரியைன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த கிரியைக்கு கர்த்தா கர்மா கரணம் அதெல்லாம் காரகங்கள்லாம் தேவைப்படுறது இல்லையா? அப்ப அந்த ஞான கிரியைக்கு எது கர்மகாரகமாக இருக்குமோ அதுதான் ஞானத்துக்கு விஷயம். காரகத்துக்கும் கிரியைக்கும் உள்ள சம்பந்தம் கிரியாகாரக பாவ சம்பந்தம் இது உண்டு. ஞானத்துக்கும் அதனால தெரியக்கூடிய வஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் சொன்னா கிரியாகாரக பாவம். அதாவது அந்த வஸ்து இந்த ஞானத்துக்கு கர்மகாரகம் ஆகிறது. இதை சொல்லலாமே. இதுதான் மூணாவது கல்பம். ஞான கர்மத்துவம் சொல்றார். இதுவும் தெரியாது. ந திருத்தீய ஈஸ்வர ஜானஸ்ய அதீதாதி ஜானஸ்ய கர்மகாரக அஜன்யத்துவேன நிர்விஷயத்துவ பிரசங்கா. காரகம்னா என்ன தெரியுமோ? காரகம்ங்கிறது அந்த கிரியையை உண்டு பண்ணக்கூடியது. கரோதீதி காரகம். ஒரு கிரியைக்கு தான் சித்திக்கிறதுக்கு எத்தனை விதமான காரகங்கள் தேவையோ வஸ்துக்கள் தேவையோ எல்லாமே ஒவ்வொரு விதமான காரகம். அது இந்த கிரியை உண்டாகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் இருந்தாகணும். எப்படின்னு கேட்டா சுமார் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. தேவதத்தா ஓதனம் கிராமம் கச்சதி எடுத்துக்கோம். தேவதத்தா கிராமம் கச்சதி. இங்க தேவதத்துக்கு கமனம்ங்கிறது ஒரு கிரியை. இந்த கிரியைக்கு கர்த்தாவாக இருக்கிறவன் தேவதத்தன். இந்த கிரியைக்கு கர்மகாரகமாக இருக்கக்கூடியது ஒரு கிராமம் இல்லையா? இது ரெண்டுமே
இவனுடைய இந்த செயல், இந்த கிரியை இருக்கே, இந்த கிரியை நடக்கிறதுக்கு ஒரு காரணம். தேவதத்தன்னு ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா இந்த கமனம் நடந்திருக்காரு. அவன் தானே இந்த கிரியை பண்றான். அதே சமயத்துல இவன் போகிறதுக்கு கர்மகாரகமாக ஒரு இடம் இல்லைன்னு சொன்னால் இவன் நடக்கவே முடியாது இல்லையா? அதனால கவன கிரியை நடக்காது. இன்னும் பாருங்க, தேவதத்தா ரசேனா கிராமம் கச்சதி, ஒரு கர்ணகாரகத்தை சேர்த்துங்க. இல்ல மத்தியாம் கிராமம் கச்சதி, காலால நடந்து போகிறான். கால்னு ஒண்ணு இல்லைன்னா நடந்து போக முடியுமா? முடியாது. ரசம்ங்கிற ஒரு சாதனமோ வேற ஒரு இது இல்லைன்னு சொன்னா அவனால எப்படி போக முடியும்? ஆக அவன் அந்த சமயத்துல அந்த கவனங்கிற கிரியையை பண்றதுக்கு ரசங்கிற சாதனத்தை எடுத்துக்கிறான். அந்த சாதனம் அந்த கிரியையை நிறுவனத்தை சித்தி பண்ணி கொடுக்கறது. இப்படி கேட்கக்கூடாது. அதாவது ரசம் இல்லாட்டா என்ன வேற ஏதோ இதுல ஏறிட்டு போறான் அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த ஸ்தானத்துல ஒண்ணு வேணுமோ இல்லையோ, அந்த சாதனமாக ஒண்ணு வச்சுன்னா அந்த சாதனம் தான் அவனுடைய கிரியையை உண்டாக்கி சித்திக்க வைக்கிறது. ஆக கிரியை நீங்க எந்த காரகத்தை பார்த்தாலும் சரி, அந்த காரகங்கள் எல்லாமே அந்த கிரியை சித்திக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதிகரண காரகமும் அப்படிதான், சம்பிரதான காரகம், அபாதான காரகம். ஒருத்தன் தானம் பண்ணலாம், பிராமணாய காம் ததாதி. இந்த தானங்கிறத சித்திக்கணும்னு சொன்னா அந்த பிராமணனும் அதுக்கு ஒரு காரணம். பிராமணன் வாங்கிட்டாதான் இவன் பண்றது தானம் சித்தமாகும். அதனால சம்பிரதான காரகம் எல்லா காரகமுமே 6 காரகம் சொல்ற, அந்த 6மே அந்த கிரியா சித்திக்கு ஒவ்வொரு விதமாக காரணமாயிடுறது. இப்படி சொல்லும் போது பொதுவாக காரகம்னு சொன்னா ஒரு விதமான காரணம் அப்படிங்கறதுதான் பரிவசிகம். இப்படியாச்சா? இப்ப பார்ப்போம், ஞானத்துக்கு எது கர்மான்னு சொல்றோமோ அது காரகம்னு சொல்ல முடியுமா? ஒரு சில இடத்துல முடியும்னு தெரியுது. எடுத்தா போல இருக்கிற வஸ்து கட்டம் கண்ணால நான் அங்க பார்க்கிறேன். பார்க்கும்போது எனக்கு என்னுடைய இந்திரியத்துக்கும் அந்த கட்டத்துக்கும் சன்னிகர்ஷம் சம்பந்தம்ங்கிறது ஏற்படாது. அதனால கட்டம் எனக்கு தெரியுது, தியானம் ஏற்படுறது. இந்த இடத்துல அந்த தியானத்துக்கு கடமானது காரணம். இதை ஒன்றும் நான் ஆட்சேபிக்கலே உண்டு. அதனால கர்மகாரகம்னு தாராளமா சொல்லலாம். தியானத்துக்கு கர்மாவாக இருந்துட்டு அதுவும் ஒரு காரகமாக ஆனதுனால இது இந்த இடத்துல நீங்க தியான கர்மத்துவம் லட்சணம் வந்துடும். ஆனா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டா, ஈஸ்வர ஞானத்திய அதீத அபிஞானத்திய, ஈஸ்வரனுடைய ஞானம் இருக்கு, நித்திய சர்வஜர் ஈஸ்வரன் சொல்றோம். அவருடைய ஞானம் எப்போதும் இருந்ததுக்கு சர்வமும் அவருக்கு தெரியும், அதீதம் அநாகதம் எல்லாமே தெரியும். இன்னும் நித்திய ஞானம் வேற சொல்றாங்க. அந்த நித்திய ஞானத்துக்கு காரணமாக ஏதாவது இருக்க முடியுமோ? கர்மகாரகமாக. காரகம்னா காரணம். ஈஸ்வரனுடைய ஞானத்துக்கு காரணம்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆகையால ஈஸ்வர ஞான விஷயத்தும் இல்லாமல் போகும் பதார்த்தங்கள்ல. அதனால இந்த விஷயத்துங்கிற லட்சணம் தெரியாது. சரி, ஈஸ்வரனை விட்டுருவோம், நம்மளுடைய ஞானத்துக்கும் சரியா வராது. அதீதமான விஷயத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கும் போது அந்த அதீத விஷயம் இந்த ஞானத்துக்கு கர்ம காரகம்னு சொல்ல முடியாது. காரகம்னா காரணம். அது காரணம்னு சொன்னாக்கா அந்த ஞானம் காரியம் உண்டாகிறதுக்கு அவ்வகித பூர்வக்ஷணத்துல அது இருக்கணும். காரியம் இன்னைக்கு உண்டாகிறது, காரணம் என்னைக்கோ இருந்திருக்குன்னு சொன்னா அது காரணமே இல்லை. காரியம் அவ்வகித கால விருத்தி. நீ காரிய நியத பூர்வ விருத்தின்னு சொல்லுவாங்க. அதுதான் காரியம் உண்டாகிறதுக்கு அவ்வகித பிராக்காலத்துல அவசியம் இருந்தாகணும் காரணம். எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி நடந்த விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கும் போது அந்த விஷயமானது இந்த ஞானங்கிற காரியம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இல்லாததுனால, அவ்வகித பூர்வக்ஷணத்துல இல்லாததுனால அதை காரகம்னு சொல்ல முடியாது. அதனால அவ்யாப்தி வரும். இந்த லட்சணம் சரியா இல்லை. அதான் சொல்றார், அதீதாதி ஞானத்திட்ட கர்மகாரக அஜன்யத்துவேன நிர்விஷயத்துவ பிரசந்தா. அந்த ஞானத்துக்குலாம் விஷயமே இல்லை அப்படின்னு ஆயிடும், நிர்விஷயமாயிடும். சதுர்த்தா, 4வது சொல்லுவோமா, அதாவது ஞானத்துடைய ஆகார உண்டாகிறதுக்கு எதெல்லாம் ஹேதுவோ, ஞானாகார அற்பகத்துவம் அப்படின்னு. ஞானம் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது எதுவோ அது எல்லாம் விஷயம்னு சொன்ன மாதிரி ஆச்சு. இது சரியில்லை. ஞான சதாகாரையோர் அபேதேன சர்வேஷாம் ஞானஹேதூனாம் விஷயத்வாபாக. ஞானத்தினுடைய ஆகாரம் இரண்டும் ஒன்றுதான். ஞானம் வேற, அதனுடைய ஆகாரம் வேற
ஞானத்துக்கு ஞானம் உண்டாகிறதுக்கு ஹேதுவாக இருந்த அத்தனை பதார்த்தமும் ஞானத்துக்கு விஷயமாயிடும் உன்னுடைய லட்சணம் படி. ஏன்னா சக்ஷுராதி இந்திரியம் இல்லாமல் ஞானம் உண்டாக முடியாது, ஞானம் உண்டாக முடியாது, வெளிச்சம் பிரகாசம் இல்லாமல் உண்டாக முடியாது, மனசு இல்லாமல் உண்டாக முடியாது, ஆத்மா இல்லாமல் உண்டாக முடியாது. அதனால இது எல்லாமே அந்த கடஞானத்துக்கு விஷயம்னு சொல்ல வேண்டியதாக ஆகும். அதனால இது ரொம்ப தப்பா இருக்கு இந்த லட்சணம். ஒண்ணு, ஞான பதாகாரையோர் அசேதேன சர்வேஷாம் ஞானஹேதுனாம் விஷயத்துவ ஆபாதா. ஞானத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய எல்லாமே அந்த ஞானத்துக்கு விஷயமாகும். ஆனா அப்படி கிடையாது. இன்னொன்னு சொல்றார், அனுவித்யாதி விஷயே தது அபாவா பாதாச்ச. தூமத்தை பார்க்கறான், வியாப்தி எல்லாம் ஸ்மரணத்துக்கு வருது, அடுத்தபடி அக்னி இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணிடுறான், பர்வதோ வன்னிமா. இந்த அனுமானத்துக்கு விஷயம் என்னன்னு சொன்னா அக்னின்னு சொல்லணும். பர்வதத்துல உள்ள வன்னிகா அனுமானத்துக்கு விஷயம், பாக்கி எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அனுமானத்தினால அவன் கண்டுபிடிச்ச விஷயம் அக்னி அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இந்த அக்னி இந்த அனுமானத்துக்கு விஷயம்னு சொல்லவே முடியாது உன்னால. ஏன்னா நீ சொன்ன லட்சணம் அதுக்கு வரல. என்ன லட்சணம் சொல்லியிருக்கே? ஞானத்துக்கு அது ஹேதுவா இருக்கணுமே. இவன் அனுமதி பண்றதுக்கு அந்த வஞ்சமும் ஹேது இல்லை. பிரத்யக்ஷத்துல வேணும்னா விஷயத்தை காரணமாக சொல்லலாமே தவிர பரோட்ச ஞானத்துக்கு விஷயத்தை காரணமாக சொல்ல முடியாது. அதனால இந்த அனுவித்யாதி ஞானங்கள்ல அதனுடைய விஷயம் ஹேது ஆகாதத்தினால நீங்க சொன்ன லட்சணம் அதுக்கு வரமாட்டேங்கிறது. ததபாவ ஆபாதாட்சம் அப்படிதான் இருக்கு. இதுலயும் அபாவாசம் இருக்க போதுமே, அதுவே போதும். அபாவா ஆபாதாட்ச வேண்டாம். இந்த புத்தகம் இது நான் படிக்கிற புத்தகம் இல்லை, இது நியாயாமத்தம் இருக்கேன்னு சொல்லி கையில கொண்டு வந்திருக்கேன். அப்படி போட்டிருக்க. ஆனா அபாவா சொன்னாலே போதும், அது ஒன்றும் விஷயம் இல்லை. இருக்கலாம். ஆபாதாச்சேன்னா இந்த மாதிரி சேரும் ஆபத்தி பண்றது. அது அபாவாசம் சொன்னா அவ்வியாப்திங்கிறது நேரடியா சொல்லலாம். ரெண்டு பாடத்தையும் நமக்கு ஒன்னும் அர்த்த வித்தியாசம் பெருசா இல்லை. பஞ்சமா இதுல என்ன சொன்னான்னா திருஷ்யமானத்வேசதி தத்துவம் வா அப்படின்னு சொன்னான். ஞானத்துக்கு ஹேத்துக்கள் பலது இருக்கு, ஆனா எல்லாமே அந்த ஞானத்துக்கு திருஷ்யமாக இருக்காது. ஞானத்தினால அறியப்படக்கூடியதாக இருந்து கொண்டு ஹேதுவாகவும் எது இருக்குமோ அதுதான் விஷயம். இது போச்சு. ஆமா, சொல்றதே பொறுத்து. ஏன்னா திருஷ்யமானத்துவ விஷயத்துவ கடிதத்துவேன ஆத்மாசிரியா. அறியப்படக்கூடியது அப்படின்னா என்னது? திருஷ்யமானம்னு இங்கே நீங்க போட்டிருக்கே, அந்த ஞானத்துக்கு திருஷ்யம்னு அதுல வந்துருக்கு இல்லையா, அதுதான் அந்த விஷயத்துவம். என்ன ஞானத்துக்கு திருஷ்யமான ஞானத்துக்கு விஷயமாக இருந்து கொண்டு எது ஞானத்துக்கு ஹேதுவாக இருக்கோ அப்படின்னு பேசுறது. ஞானத்துக்கு விஷயம்னா என்னங்கிறது தான் இப்ப விசாரிச்சுட்டு இருக்கோம். அதனால அது சொல்லிட்டு இருக்கிறது இப்படி சொல்லக்கூடாது. இது ஆத்மாச்சரியங்கிற தோஷம். ஆத்மாச்சரியம்னு சொன்னா இந்த விஷயத்துவம் தெரியறதுக்கு அதுவே தெரிஞ்சிருந்தா தான் முடியும்னு சொன்னா ஆத்மாச்சரியம். அந்யோன்யாச்சரியம் ரெண்டை எடுத்துட்டு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது தெரியணும், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்யோன்யாச்சரியம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவே தெரிஞ்சாதான் தெரிய முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஆத்மாச்சரியம். அது சர்வதா முடியாது. ஷஷ்டா ஆறாவது என்னன்னா ஞானஜன்யம் விவகார யோகியத்துவம். ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா ஞானம் ஏற்பட்டதுனாலே அந்த விஷயத்தின் பத்தின ஒரு விவகாரம் ஏற்படுறது, ஏதோ ஒரு விவகாரம். அதனால ஞானத்தினாலே உண்டாகக்கூடிய விவகாரத்துக்கு எது யோக்கியமாக இருக்கோ அதுதான் ஞானத்துக்கு விஷயம். யோக்கியம்னு ஏன் சொல்லணும்னா சில சமயம் விவகாரம் ஏற்படாது. ஞானம் வந்தது, விவகாரம் ஏற்படலை, அப்படி கூட போகும். அதனால ஆனாலும் விவகரிக்கிறதுக்கு யோக்கியமாக அந்த விஷயம் ஆயிடுறது. அதனால இவ என்ன லட்சணம் சொன்னான்னா ஞானத்தினாலே எந்த வஸ்து விவகாரத்துக்கு யோக்கியமாகுமோ அந்த வஸ்து அந்த ஞானத்துக்கு விஷயம். இந்த லட்சணம் கரெக்டா வரும் அப்படின்னு சொன்னான். இதை கண்டிக்கிறாருன்னா ஷஷ்டா யோக்கியதாயாம் யோக்கியதாந்தரா. பாக்கி வஸ்து எல்லாம் ஞானத்தினால ஞானம் ஏற்பட்டதுனாலே விவகாரத்துக்கு யோக்கியமாகிறது அப்படின்னு சொல்றது. ஆனா அந்த யோக்கியதை இருக்கே அதுவும் ஒரு ஞானத்துக்கு விஷயம்னு சொல்லணுமோ இல்லையோ.
அப்ப யோக்கியதை இருக்குன்னு சொல்ல முடியுமா? யோக்கியதை கூட ஞானத்தினால விவகரிக்கிறதுக்கு யோக்கியமாகிறதுன்னு சொல்லணும். அப்ப யோக்கியதையில இன்னொரு யோக்கியதை இருக்குன்னு சொல்லணும். இப்படி சொல்ல போனா அந்த கடத்துல ஞானஜன்யமான ஞானத்தினால என்ன ஏற்பட்டதுன்னா விவகரிக்கிறதுக்கு யோக்கியதை ஏற்பட்டதுன்னு சொல்றது. கடத்துல உண்டாகணும் அந்த யோக்கியதை ஞானத்தினால. ஆனா அந்த யோக்கியதை கூட விவகரிக்கிறதுக்கு யோக்கியமா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த யோக்கியதையில இன்னொரு யோக்கியதை சொல்லணுமா வேண்டாமா? அது சொல்லிட்டு போனா இன்னும் அனவசியம். அதான் சொல்றாரு யோகியதாயாம் யோகியதானந்தராபாவா. அந்த யோகியதைக்கு இன்னொரு யோகியதை இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த யோகியதைங்கிறது ஞானத்துக்கு விஷயமா இல்லையா? விஷயம்னு சொல்லணும். விஷயம்னு சொன்னா அதுல இன்னொரு யோகியதை சொல்ல வேண்டியிருக்குமே. ஒரு சொல்ற யோகியதா யோகியதாம் வினைவ யோகியா. யோகியத்துவம் யோகியதை இருக்கே, யோகியதைக்கு தனியாக யோகியதை வேண்டாம். ஆனா அது யோகியம்தான். யோகியதை இல்லாமலே அது யோகியம்னு சொல்லிடலாம். கடத்துக்கு யோகியதை வந்தா தான் யோகியம். ஆனா யோகியதைக்கு யோகியதை இல்லாமலே யோகியம். இது எப்படி? யோகியதை இல்லாமலே ஒண்ணு யோகியமாகிறதுன்னு சொல்ல முடியுமா? யோகியம்னு சொன்னா யோகியதை அதுல இருந்துதானே ஆகும் அப்படின்னு கேட்டா சொல்ற. எப்படி நீ சொல்லுவியே, யதா திருஷ்யத்துவம் திருஷ்யத்வாந்தரம் வினைவ திருஷ்யம் இது வாக்கியம். பிரபஞ்சத்துல உள்ள பதார்த்தம் எல்லாத்தையும் திருஷ்யம்னு சொல்றேன். திருஷ்யத்வா அப்படின்னு ஹேத்து சொல்லி அதை நிச்சயம்னு சாதிக்கிறேன். நீங்க சொன்ன ஹேத்து என்ன? திருஷ்யத்துவம். அது திருஷ்யமா இல்லையான்னு கேட்டேன். திருஷ்யத்துவம் திருஷ்யம்தான். திருஷ்யத்துவம் திருஷ்யம்னு சொன்னா அதுல உள்ள திருஷ்யத்துவம் வேற தனியா ஒரு திருஷ்யத்துவம் வருமா? இல்ல. திருஷ்யத்வாந்தரம் இல்லாமலே திருஷ்யத்துவம் எப்படி திருஷ்யமாக இருக்கோ அத போல யோகியதையும் இன்னொரு யோகியதை இல்லாமலே யோகியதை உள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு சொன்னா. இதுக்கு சொல்ற யோகியதைங்கிறது எப்போதுமே அதுக்கு அவச்சேதகம் ஒண்ணு தெரியணுங்கிற. அவச்சேதக ரூப அபரிச்சயே யோகியதாயாக ஏவ கிரகித்தும் அசக்கியத்வா. இந்த வஸ்து இந்த ஞானத்தினால விவகாரம் ஏற்படுறதுக்கு யோக்கியமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளமானோம். அதுக்கு அவச்சேதகம் யோகியதா அவச்சேதகம்னு சொல்றாங்க. ஒரு கடத்துக்கு தண்டம் காரணம்னு வச்சுக்கோம். அந்த கம்பை வச்சு அவன் சுத்தி ஏதோ உபயோகப்படுத்தி கடத்தை உண்டு பண்ணுவான் புலாரம். தண்டம், அந்த தண்டம் கடத்துக்கு காரணம்னு சொல்றோம். இந்த ஒரு தண்டம் அரண்யத்துல இருக்கு, காட்டுல இருக்கு. எந்த ஒரு மனுஷனும் புலாரனும் அதை எடுத்துட்டு அந்த இதை பண்ணுவாங்கிற சான்ஸே இல்லை. அதுக்கு முன்னாடியே அது போயிடுறது. அப்பேற்பட்ட ஒரு தண்டம்னு வச்சுங்களேன். அந்த தண்டத்துக்கு கடத்தை உண்டு பண்ணக்கூடிய யோக்கியதை இருக்கா இல்லையா? யோக்கியதை இருக்கு. ஆனா அதனால கடத்தை உண்டு பண்ண போறது இல்லை. யோக்கியதை இல்லைன்னு சொல்ல முடியாது. எவனான ஒருத்தன் அந்த தண்டத்தை கொண்டு இந்த மாதிரி உபயோகப்படுத்தினான்னா அதுவும் யோக்கியம், கடத்தை உண்டு பண்ணும். ஆனால் அது கடத்தை உண்டு பண்ணணும்னு நம்மளால சொல்ல முடியாது. யோக்கியதை மாற்றம் இருக்கு. இப்ப நான் கேட்பேன், அந்த தண்டத்துல கடத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த யோக்கியதை இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுது? ஏன்னா அந்த தண்டம் கடத்தை உண்டு பண்ணினதை நீங்க ஒண்ணும் பார்க்கல, உண்டு பண்ண போறது இல்லைங்கிறது கூட தெரியுது. ஆனா அதுல யோகியதை மாற்றம் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லணும். தண்டத்துவம் அதுல இருக்கோ இல்லையோ, அதுவும் ஒரு தண்டம் தானே. அதனால தண்டத்துவங்கிற இந்த தர்மம் அது பிரத்யட்சமா தெரியுது இல்லையா? இதுதான் அதுக்கு யோகியதை இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்கறது. ஆக யோகியதாவச்சேதகம்னு இது சொல்லுவாங்க. ஒரு வஸ்துல அந்த யோகியதை இருக்கு இல்லை, காரியம் உண்டாகிறது உண்டாகலேங்கிறது வேற விஷயம். அந்த காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய யோகியதை இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லணும். அதுக்குதான் அவச்சேதகம்னு சொல்றது. அந்த அவச்சேதகம் அங்க இருக்கு. கடத்தை உண்டு பண்ணக்கூடிய யோகியதைக்கு அவச்சேதகம் என்னன்னா தண்டத்துவம். அந்த தண்டத்துவம்ங்கிறது அங்க இருக்கு, அதனால அதுவும் யோகியம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த பதார்த்தங்கள் எல்லாம் விவகாரம் செய்யறதுக்கு யோகியதை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எந்த அடையாளத்தை கொண்டு யோகியதை இருக்குன்னு சொல்றது? விவகாரம் வந்தாலும் சரி, வராட்டாலும் அதுல யோகியதை இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளமே இல்லை. இந்த மாதிரி அவச்சேதகம் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது யோகியதை இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான் சொல்றாங்க. அவச்சேதக ரூப அபரிச்சயே, அந்த யோகியதாவச்சேதகமாக ஒரு தர்மம் தெரியாத போது, அபரிச்சய பரிச்சயமே இல்லை,
அப்படி இருக்கும்போது யோகியதாயாக கிரகீதும் அசக்கியத்வா, இந்த வஸ்து இந்த ஞானத்தினால விவகாரம் செய்யறதுக்கு யோக்கியமானதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது தெரியலன்னா விஷயம்னே தெரியாது. இதுதான் விஷயத்துவம் நீ சொன்னேன். நச்ச தியான விஷயத்துவம் ததவச்சேதகம் ஆத்மாஸ்திரையா, அந்த யோகியதைக்கு அவச்சேதகம் என்னன்னா தியானத்துக்கு விஷயமாக இருக்கோ இல்லையோ அதான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்துவம் தான் இப்ப நிரூபணம் பண்ண வந்திருக்கும். அதுக்குள்ள நீங்க அதை சொல்லக்கூடாது. சொன்னா ஆத்மாஸ்திரங்கிற தோஷம் வரும். சப்தமா ஏழாவது என்னன்னு சொன்னா எத்தன்னிகிருஷ்ட கரணேனா யஜ்ஞானம் உற்பத்தியதே தத்துவம் வா அப்படின்னு. இது ஏழாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கரணம்னா ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பிரமாணம். அந்த பிரமேயம் வஸ்து. அந்த வஸ்துவுக்கும் அந்த பிரமாணத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்க கண்டுதான் தியானமே உண்டாகுது. இப்ப கண்ணால கடத்தை பார்க்கிற இடத்துல கண் சக்ஷுரேந்திரியம்ங்கிறது பிரமாணம். பிரமேயம் என்னன்னா கடம். அந்த கடத்தோடு என்னுடைய சக்ஷுரேந்திரியத்துக்கு சம்பந்தம் ஏற்பட்டதுனாலதான் அந்த கட ஞானமே எனக்கு உண்டாகுது. அப்போ சன்னிகிருஷ்ட கரணேனா, எந்த ஒரு பதார்த்தத்தோடு சன்னிகிருஷ்டம் சம்பந்தம் ஏற்பட்ட பிரமாணம் ஞானத்தை உண்டு பண்றதோ அந்த ஞானத்துக்கு அந்த பதார்த்தம் விஷயம். இது ஒரு நல்ல யுக்தி. கடத்தோடு சக்ஷுரேந்திரியம் சேர்ந்து அதனால ஒரு ஞானம் உண்டானதாக சொன்னால் அந்த ஞானத்துக்கு எது விஷயமாகும்? கடமாகும். படத்தோடு என்னோட இந்திரியம் சேர்ந்து ஞானத்தை உண்டு பண்ணினால் அந்த ஞானத்துக்கு எது விஷயம்? படம். ஸ்ரோத்ரேந்திரியம் சப்தத்தோடு சேர்ந்து சப்த ஞானத்தை உண்டு பண்றது. ஆகையால அந்த ஞானத்துக்கு விஷயம் சப்தம். எல்லாம் எதுன்னு சொல்லலாம். வியாப்தியில கூட சொல்லலாம், அனுமானஸ்தலத்துல கூட சொல்லலாங்கிற. ஏன்னா வன்னியோடு வியாப்திங்கிற ஒரு சம்பந்தத்தை கிரகிச்சுதான் இந்த வியாப்தி ஞானங்கிறது அனுமதியை உண்டு பண்றது. அதனால வன்னி அந்த அனுமானத்துக்கு விஷயம், அனுமதிக்கு விஷயம் இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு போவார். இந்த மாதிரி ஒரு லட்சணம் சொல்றது சரியா இருக்குமே எனக்கு. அதுக்கு என்ன சொல்ற, இது லோகத்துல வேணா சரி பண்ணிடலாம். ஆனால் நித்திய ஈஸ்வர ஞானத்தை நிருஷயத்துவ பிரசங்கா. ஈஸ்வர ஞானம் நித்தியம்னு தாரகையும் சொல்றான். நித்தியமான ஞானம் எந்த ஒரு பிரமாணத்தினாலும் உண்டாகாத ஞானம். அதனால அதுக்கு எத்தன்னிகிருஷ்ட கரணேன யஜ்ஞானம் உற்பத்தியதேன்னு சொல்றது தப்பா போடும். அந்த லட்சணம் வரல. நமக்கும் சாட்சி ஞானத்துல இது வராது போடும். சாட்சி ஞானங்கிறது பிரமாணத்தினால உண்டாகக்கூடிய ஞானம் கிடையாது. அங்க இந்த லட்சணம் வராது. நித்திய ஈஸ்வர ஞானத்தை நிர்விஷயத்துவ பிரசங்கா அதோட முடிச்சார். அடுத்தது எட்டாவது எஸ்யாம் சம்விதி யஹா அர்த்தः அவபாசதே தஸ்யாக விஷயः ததாச்ச சம்விதி பாசமானத்துவம் இதுவா. சம்விதி பாசமானத்துவம் ஒரு லட்சணம் சொன்னார். ஞானத்தில் எது பாசிக்கிறதோ அதுதான் விஷயம். சம்வித்னா ஞானம். ஞானத்துல எது பாசிக்கிறதோ அது அந்த ஞானத்துக்கு விஷயம். கடம் பாதிச்சதுன்னா கடம் விஷயம், பட்டம் பாதிச்சா பட்டம் விஷயம். இதுதான் விஷயம் சொன்னார். இவரை சொல்றாருன்னா அஷ்டமஹா, இதுவும் சரியில்லை. சம்விதி இது நதாவத் அதிகரண சப்தமி. நீ சப்தத்தினால லட்சணம் சொல்றதுனால உன் சப்தத்திலேருந்து நான் லட்சணத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய சப்தத்தினுடைய யோக்கியத்தையை நான் பரீட்சை பண்ணி பார்க்கணும். அது எந்த விதத்துல தெரிவிக்கிறது அப்படின்னு பார்த்துதான் அந்த அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கணும். நீ சொன்ன சம்விதி பாசமானத்துவம், ஞானத்தில் பாசிக்க கூடியது அப்படின்னு சொன்னேன். ஞானத்தில்னா என்ன? அந்த சப்தமி இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம்? அதிகரண சப்தமின்னு சொல்ல முடியுமா? பூதலே கடா அப்படின்னு சொன்னா பூதல ஆதாரமா இருக்கு, அந்த கட ஆதேயம். பூதலத்துல கடம் உட்காந்து இருந்து அது போல அந்த ஞானத்தில் விஷயம் கடமானது பாதிக்கிறதுனா ஞான ஆதாரமாகவும் கடங்கிறது அதுக்கு ஆதேயமாகவும் இருக்கோ? இல்லை. நதாவது அதிகரண சப்தமி ஞானத்தை ஜேய அனதிகரணத்துவா. ஞானம் இங்க மனுஷண்டத்துல உண்டாகிறது. ஜேயம் வெளியில அங்க இருக்கு. அந்த வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தம் அங்கெங்கயோ வெளியில இருக்கே தவிர ஞானத்தில் இல்லை. அதனால ஞானத்தில் பாதிக்கக்கூடியதுங்கிறத இல்லைங்கிறது இருக்கே சப்தமி, அதுக்கு அர்த்தம் அதிகரணம்னு சொல்ல முடியாது. நாப்பி விஷய சப்தமி. விஷய சப்தமியா சொல்லுவாங்கன்னா அந்த விஷயத்துவம் தான் என்னன்னு விசாரிச்சுருக்கோம். இப்போ சொன்னா அது புரியாது. இப்போ நாப்பி விஷய சப்தமின்னு ஒண்ணு உண்டு. ஆனா விஷயத்துவம்னா என்னங்கிறது விசாரிச்சுட்டு இருக்கும்போது விஷய சப்தமின்னு சொன்னா சரியா வராது.
தத்தைவ நிரூபியமானத்வா. அது மாத்திரம் இல்ல, விஷய சப்தமின்னு சொன்னா இன்னொரு தோஷம் கூட சொல்லலாம். ஞானம் அது கடம் விஷயம், ஞானம் விஷயம் அப்படின்னு தானே நம்ம சாதாரணமா சொல்லுவோம். இது விஷய சப்தமின்னு சொன்னா ஏன் இதை திருப்பி போடக்கூடாது? ஞானம் விஷயம், கடம் விஷயம் இப்படி ஏன் ஆகக்கூடாது? ஏன்னா இந்த சப்தமி விஷயத்துவத்தை தெரிவிக்கிறது. விஷயத்துவம்ங்கிறது தியானத்துல இருக்கா அல்லது கடத்துல இருக்காங்கிறத இது எப்படி தெரிவிக்க முடியும்? இன்னும் கேட்டா சப்தமி எந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறதோ அது அதனுடைய பிரகிருத்தி அர்த்தத்துல அன்வயிக்கிறது, பிரகிருத்தி அர்த்தத்துல இருப்பதாக தெரிகிறது. பூதவே கடா அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த சப்தமியானது அதிகரணத்துவம் ஆதாரத்துவத்தை தெரிவிக்கிறது. அந்த ஆதாரத்துவம் எதுல இருக்கு? பூதலத்துல இருக்கு, கடத்துல இல்லை. சம்விதி அப்படிங்கிற இந்த சப்தமிக்கு அர்த்தம் விஷயத்துவம்னு நீங்க சொன்னால் அப்ப அது எங்க இருக்கணும்? சம்வித்துல இருக்கணும். அப்ப ஞானம் தான் விஷயத்துவம், ஞானத்துல இருக்குன்னு சொன்னா ஞானம் தான் விஷயம், அப்படியே மாறிவிடும். ஞானம் விஷயமாகவும் அந்த வஸ்து விஷயாகவும் ஆயிடுமே. இது சரியா இல்லை. சம்விதா விஷயத்துவம் சம்வேத்திய விஷயத்துவம் இது வைபரீத்திய ஆபாத்தாச்ச. இந்த மாதிரி ஒரு விபரீதம் ஆயிடும். சதி சப்தமின்னு ஒண்ணு உண்டு, அதுவாவது வச்சுக்கலாமான்னு கேட்கிறார். இல்ல, அதுல அதை சரி பண்ணிடுவாங்க. சும்மா சப்தத்துக்காக சொன்னது. விஷயத்துவம் என்னன்னு நிரூபணம் பண்ணியாச்சுன்னா அப்ப அந்த விஷயத்துவம் அங்கு போய் என்ன வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த சப்தமி அர்த்தம் இருக்கு, நிரூபிதத்துவ சம்பந்தேன பிரகிருதி அர்த்தம் அதுல அன்வைக்கிறது. ஞான நிரூபிதம் விஷயத்துவம் அது ஆசிரியத்துவ சம்பந்தேன கடத்துல அன்வைக்கிறது. அப்போ ஞானத்தினால் நிரூபிக்கப்பட்ட விஷயத்துவத்தை உடையது அப்படின்னு அர்த்தமா. சம்பிதி பாசமானோ கடாங்கிறது. அப்போ அங்க போயிடும். நிரூபிதத்துவம் சம்பந்தம் ஆதாராதிய சமம் இல்லை அப்படிதான் சொல்றது. இப்ப இது என்னது? சதி சப்தமி. இந்த சதி சப்தமின்னு ஒண்ணு உண்டு. இது இருக்கும் போது அது பாசிக்கும். ஞானம் இருக்கும் போது எது பாசிக்கிறதோ அதுதான் ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொன்னான். இதுதான் சதி சப்தமி. இங்க சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா, இங்க சொல்லலாம் ஞானம் இருக்கும்போது பாசிக்கிறது சொல்லலாம். ஆனா பாசமானத்துவத்தை விஷயத்தா கடிதத்துவனா ஆத்மாசிரியா. பாசிக்கிறதுனா என்ன? பாசமானத்துவம் நாமக்கியம் அப்படின்னு கேட்டாக்க அதாவது ஞான பிரயுக்த விஷயத்துவத்துவம் தான் சொல்லணும். பான விஷயத்துவம்னு சொல்லணும். பான விஷயத்துவம் சொன்னா திரும்பி அதுக்குள்ள ஒரு விஷயத்துவம் இருக்கு. ஏன்னா பானங்கிறது என்னன்னு நிரூபணம் பண்ண முடியாது, அதனால கஷ்டங்கிறார். பாசமானத்துவத்தை விஷயத்தா கடிதத்துவேனா ஆத்மாசிரியா. திரும்பி ஆத்மாசிரியம் தோஷம் வரும். நாப்பி நவமா. இப்ப சொல்றான் 9வது லட்சணம். சம்பந்தாந்தர மந்தரா ஞான அவச்சேதகத்துவம் வா. ஞான அவச்சேதகத்துவம்னா இங்க என்னன்னு கேட்டா ஞானத்துக்கு விசேஷணமாக தெரியக்கூடியது. அவச்சேதகம்னா விசிஷ்டம், விசேஷணம்னு அர்த்தம். இந்த இடத்துல வேற எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஞானத்தோடு சேரக்கூடியது. விசேஷணம்னா வைசிஷ்டியம். இந்த மாதிரி விசேஷம் இல்லை, விசேஷம் சொல்ற அந்த மாதிரி இல்லை. விசிஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு விசேஷனம் ஒரு விசேஷம் ரெண்டு சேர்றது இல்லையா, அந்த மாதிரி விசேஷம் எடுத்துக்கணும். அதாவது வேற எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஞானத்தோடு சேரக்கூடியது, இப்படி அர்த்தம் சொல்லலாம். இப்ப நீங்க என்னென்னமோ பார்த்தே ஒரு சம்பந்தமும் தெரியல, வெளியில அந்த விஷயம் இருக்கு, இங்க ஞானம் இருக்கு, வேற எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த சம்பந்தம்லாம் இல்லாமலே ஞானத்தோடு சேரக்கூடியதுதான் விஷயம், இப்படி சொல்லலாமே. சம்பந்தாந்தரம் அந்தரா, வேற எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமலே ஞான அவச்சேதகத்துவம், ஞானத்தோடு சேரக்கூடியது, சேர்ந்து தெரியக்கூடியது, இப்படி சொல்லலாம். ஒரு சொல்றார், இதுவும் சரியா இல்லை. இப்படி சொன்னால் அதிவியாப்தி வரும். மத்சமவேதம் ரூபஜானம் இத்தியத்திர ரூபஜான சமவாயஸ்ய சம்பந்தாந்தரம் வினைவ ரூபஜானாவச்சேதகஸ்ய இதம் ரூபம் இது ஞானேபி விஷயத்துவ ஆபாதா. இதெல்லாம் இந்த வாத விவாதம் எல்லாம் பண்ணிட்டு வரைச்ச எல்லா இடத்துலயும் இது ஒரு வேதாந்தி அத்வைதி, அவர் மாத்வர் அத்வைதி, இவர் ரெண்டு பேரும் வாதம் பண்றார். வாத விவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் தன் சொந்த சித்தாந்தத்தை வச்சுட்டு தான் பேசுவான்னு சொல்ல முடியாது. சாமானிய சித்தாந்தம் இருக்கு,
சாமானிய சாஸ்திரம் அதெல்லாம் எடுத்துட்டு சமவாயம் கேட்டா வேதாந்தி ஒத்துக்கலையேன்னு கேட்கக்கூடாது. சமவாயத்தை ஒத்துண்டா இந்த மாதிரி தோஷம் வரும் சூத்திரக்காரர் கண்டிச்சு விட்டார். ஆனா இதை வச்சுட்டு பேசுறார். இதெல்லாம் அந்த வியாக்கரணம் தர்க்கம் இதெல்லாம் இருக்கே, ரெண்டு பேருக்கும் பொதுவான சாஸ்திரம். அந்த பொதுவான சாஸ்திரத்தினுடைய ஒரு சித்தாந்தங்களை அவலம்பிச்சு பேசலாம். இதுல தப்பு இல்லை. இவ எப்ப பேசுறது தப்பாயிடும் தெரியுமா? இந்த அத்வைதி திடீர்னு அந்த துவைத்தியுடைய மதத்தை கொஞ்சம் சீதாரம் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இது தப்பா போயிடும். அதே மாதிரி அந்த துவைத்தி அத்வைத சித்தாந்தத்துக்கு அசாதாரணமா சொன்ன விஷயத்தை திடீர்னு பிடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ தப்பாகும். ரெண்டு பேரும் ஒத்துண்ட சில பதார்த்தங்கள் இருக்கு. ஒத்துக்கவும் ஒத்துப்பா, ஒத்துக்காமலும் ஒத்துருவா. ரெண்டு பேரும் தகஸ்தமா இருக்கு. அப்பேற்பட்ட சித்தாந்தத்தை எடுத்துட்டு பேசினா தப்பு இல்லைன்னு வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சொல்ற சமவேதம் ரூபஞானம். இவன் கண்ணால பார்த்தா ஒரு ரூபம் தெரியுது. சரியா? ரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்? அவனுக்கு என்ன தெரியுது? எனக்கு ரூபஞானம் இருக்கிறது, ரூபஞானம் எனக்கு உண்டு. அவனுக்கும் அந்த ரூபஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா சமவாய சம்பந்தம்னு சொல்லுவா தார்க்கிகா. ஏன்னா ஆத்மாவில ஞானம் உண்டாகிறதா. ஆத்மா ஞானத்துக்கு ஆதாரம். ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? சமவாய சம்பந்தம். இந்த சம்பந்தத்தை புரிஞ்சுட்டு அவன் பேசுறான், என்னிடத்தில் சமவாய சம்பந்தேனா, சமவாய சம்பந்தத்தோடு ரூபஞானம் இருக்கிறது அப்படின்னா. மத் சமவேதம் ரூபஞானம், என்னிடத்தில் சமவாய சம்பந்தத்தை கொண்டு ரூபஞானம் என்பது இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்றான். இதுல என்ன தப்பு, இதுல என்ன கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்டா இதுல ஒரு தோஷம் சொல்றான். இப்ப பாருங்க, இவன் என்ன சொல்றான்? அவன் தன்கிட்ட என்ன ஞானம் இருக்குன்னு சொல்றான்? ரூபஞானம் இருக்குன்னு சொன்னான். ரூபஞானத்துக்கு எது விஷயம் கேட்டா ரூபம் விஷயம்னு சொல்றான். கடஜானத்துக்கு என்ன விஷயம்? கடம். ரூபஞானத்துக்கு என்ன விஷயம்? ரூபம். ரூபஞானத்துக்கு சமவாயம்னு விஷயம் சொல்லலாம், சொல்லக்கூடாது. கடஜானத்துக்கு படம் விஷயம் சொல்ற மாதிரி. அதனால ரூபஞானத்துக்கு சமவாயம் மட்டும் விஷயம் இல்லை. ஆனால் நீ சொல்ற லட்சணப்படி பார்த்தா ரூபஞானத்துக்கு சமவாயம் விஷயம்னு சொன்னால் கூட தவறாது. எப்படி? இந்த சமவாயம் இருக்கே, சமவாயத்துக்கு இன்னொரு சம்பந்தம் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அனவஸ்தை போயிட்டே இருக்குமேங்கிறதுக்காக சமவாயம் சுகமாச்சு சாமியாத அனவஸ்தை. இந்த அனவஸ்தைய ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றதுக்காக அவ சமவாயத்துக்கு இன்னொரு சம்பந்தம் இல்லைன்னு தார்க்கிகால சொல்லுவா. ஒரே ஒரு சமவாயம் உண்டு, அதுக்கப்புறம் அந்த சமவாயத்துக்கும் இன்னொரு சமவாயம்லாம் கிடையாது, உன்னோட முடிச்சுட்டான். அப்படி இருக்கும்போது இந்த சமவாயம் ரூபஞானத்தோடு சேர்றது. சேரலேனா சொரூப சம்பந்தேன சேரலேன்னு சொன்னா ரூபஞானத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கும் அது சம்பந்தமாகவே இருக்க முடியாது இல்லையா? கடம் இந்த ரெண்டு விரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விரலுக்கும் அந்த விரலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா நடுப்புல சஞ்சோகம்னு ஒரு சம்பந்தத்தை சொல்றேன். இந்த சஞ்சோகம் இது ரெண்டோடு சேர்ந்து இருக்கலேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது எப்படி இதை ரெண்டையும் சேர்த்து வைக்க முடியும்? ஆக ரூபஞானத்துக்கும் யாருக்கு ரூபஞானம் வந்ததோ அந்த ஆத்மாவுக்கும் இந்த சமவாயங்கிற சம்பந்தம் இருக்கே, இதை ரெண்டையும் சேர்த்து வைக்கலேன்னு சொன்னா இது சம்பந்தமே ஆகாது. ஆனால் இது அந்த ரூபஞானத்தோடு சேரும் போது அதற்குன்னு இன்னொரு சம்பந்தம் இல்லை இல்லையா? அப்ப சம்பந்தாந்தரம் அந்தரா வேற இன்னொரு சம்பந்தம் இல்லாமலேயே ரூபஞானத்தோடு சேரக்கூடியதாக இருக்கு சமவாயங்கிற சம்பந்தம். நீங்க சொன்ன லட்சணம், அந்த லட்சணம் அது வந்துருக்கும். சம்பந்தாந்தர மந்தரா தியானாவச்சேதகத்துவம், தியான அவச்சேதகத்துவம் தியானத்தோடு சேரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் சொன்னேன் இல்லையா? இந்த சமவாயங்கிறது அந்த ஞானத்தோடு சேர்ந்திருக்கே, ஆனா அதுக்கு வேற ஒரு சம்பந்தம் ஒண்ணும் இல்லையே. நீங்க சொன்ன லட்சணம் வருதே, அப்படியானால் ரூபஞானத்துக்கு சமவாயம் விஷயமாயிடும். இது சொல்றது உண்டோ? அதனால நீங்க சொன்ன லட்சணம் சரியாது. மத்சமவேதம் ரூபஞானம் இத்தியத்திர ரூபஞான சமவாயஸ்ய சம்பந்தாந்தரம் வினைவ ரூபஞான அவச்சேதகஸ்ய இதம் ரூபம் இது ஞானேக்கு விஷயத்வாபாதா. ரூபஞானம்னா என்னன்னா இதம் ரூபம், இது ரூபம் அப்படிங்கிற ஞானம் இந்த ஞானத்துக்கு சமவாயம் விஷயம்னு சொல்ல வேண்டியதாக வந்துடும். அப்புறம் இப்ப சொன்னா நீங்க இவ்வளவு ரொம்ப சிரமப்பட வேண்டாம், லட்சணம் என்னன்னு ஒரு சுலபமான ஒரு வழி வச்சுட்டு இருக்கீங்க. இந்த மீமாம்சையில மந்திரத்துக்கு என்ன லட்சணம்னு
விசாரிச்சு பார்த்தா எந்த லட்சணம் சொன்னாலும் எங்கேயாவது ஒரு தோஷம் வந்துடுறது, ஒரு இடத்துல அவ்வியாப்தி அதிவியாப்தி வந்துடுறது. அதனால இவ கெட்டிக்காரத்தனமா ஒரு மந்திரம் பண்ணா, ஒரு இது பண்ண யுக்தி பண்ண. என்ன பண்ணா, அபியுக்தா அதாவது பிராமாணிக்கால் மந்திரம்னு எதை சொல்றாலோ அதுதான் மந்திரம். இதுக்கு மேல நீங்க ஒண்ணும் இதுல தோஷம் சொல்ல முடியாது. எதையாவது வேற இன்னொன்னு காமிச்சு அதுல ஒரு பேர் அது பிராமாணிக்கம் இல்லை, அவன் சொன்னது இல்லை, அசடி சொன்னது அப்படின்னு சொல்லலாம். தப்பான அதிவியாப்தி வந்ததுன்னா ஒரு இடத்துல வரலன்னு சொன்னா அதுவும் சொல்ல முடியாது. பிராமாணிக்கால் சொல்லலைன்னா அது மந்திரமே இல்லைன்னு சொல்லி கேட்டுன்னு விடலாம். அதனால இது என்ன லட்சணம்னு சொன்னா, பிராமாணிக்கால் எதை மந்திரம்னு சொல்றாளோ விவகரிக்கிறாளோ அதுதான் மந்திரத்துக்கு லட்சணம், அதுதான் மந்திரம். இப்படி சொல்ற மாதிரி பிராமாணிக்கால் எதை ஞானத்துக்கு விஷயம்னு சொல்றாளோ அதுதான் ஞானத்துக்கு விஷயம். இதுக்கு என்ன லட்சணம் எல்லாம் தேடி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. லோகத்துல எல்லாத்தையும் கேட்கலாம், என்ன தெரிஞ்சது, என்ன இது தெரிஞ்சது அப்படின்னு நிக்காம இந்த ஞானத்துக்கு விஷயம் என்னன்னு கேட்டா இதுதான் விஷயம் அப்படின்னு பிராமாணிகமா சொல்றா. இது போதுமே விஷய லட்சணம்னு அவர்கிட்ட கேட்டான். நானும் ஞான விஷயா இது அபியுக்த பிரயோகா ஏவ ஞான விஷயோ சம்பந்தா. இந்த பிரயோகம் பண்றாலே இதைத்தான் அந்த சம்பந்தமாக சொல்லிடலாம். இதுதான் விஷயத்துக்கு லட்சணம்னு சொல்லலாம். யதா அபியுக்தஸ்ய மந்திரா இது பிரயோக விஷயத்துவமேவ மந்திர லட்சணம். மந்திரத்துக்கு கடைசியில லட்சணம் இதுதான் சொல்லலாம், வேற ஒன்றும் சொல்ல முடியல. நச்ச அந்யோன்யாசிரய பூர்வபூர்வ பிரயோகம் அபேட்ச உத்தரோத்தர பிரயோகாதிக்கு. இப்போ எங்களோட கேள்வி அவன் இதுதான் ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன். ஞானத்துக்கு விஷயம்னு அவன் சொல்றத வச்சுதான் அது விஷயமாகிறதுன்னு சொன்னா அவன் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் விஷயமாகணும். அவன் விஷயம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டு சொல்றானா இல்ல அவன் சொன்னதுக்கு அப்புறம் அது விஷயமாகிறதா அப்படின்னு பிரச்சனை வந்துடும். இவன் சொல்றதுதான் விஷயத்துவம் அப்படின்னு நீங்க சொன்னால் அவன் முதல்ல சொல்ல முடியாது. அவன் சொன்னதுக்கு இன்னொருத்தன் சொல்லிடலாம், ஏன்னா அவன் சொல்லியிருக்கா, அதனால அந்த அதுதான் விஷயத்துவம், அதனால அடுத்தவன் சொல்லலாம். ஆனால் அவன் சொல்றதுக்கு வேற யாரு சொல்லியிருக்கா அதைத்தானே பார்த்தாகணும். மந்திரம் அப்படின்னு முதல்ல ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்களேன், அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா வேற யாராவது சொல்லியிருந்தா தானே அவருக்கு தெரியும். இதுக்கு அப்ப வேணும்னா இன்னொருத்தர் மேல சொல்லிட்டே போடுவா. அது எப்படி அப்படின்னு கேட்ட, இதெல்லாம் நமக்கு அனாதின்னு சொல்லி ஒரு சமாதானம் இருக்கு. முதல்ல இது தியான விஷயம்னு சொல்றது இல்லை, இது அனாதி சம்சாரம் அனாதியா வந்துட்டே இருக்கு. பூர்வ பிரயோகம் அபேட்ச உத்தரோத்தர பிரயோகா. முதல் பிரயோகம்னே கிடையாது, இதுக்கு முன்னாடி அனாதி காலமாக இந்த மாதிரி இது தியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கா. அதனால முன்னாடி பண்ணினவாளுடைய பிரயோகத்தை அபேட்சிச்சு மற்றவா அந்த தியான விஷயங்கிற பிரயோகத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா. இது சொல்ற ஞானத்துக்கு விஷயம்னு எதை சொல்றாரோ அதுதான் சொன்னாக்க விஷயத்துவம்னு சொன்னா இன்னைக்கு முதல் ஆச்சு. ஏதாவதாகி ஜேயத்துவ மாத்திரம் சாமானியத்தை ஞானத்துக்கு விஷயம்னு சொன்னா எல்லாத்தையும் தான் ஞானத்துக்கு விஷயம்னு சொல்றான். பொதுவா ஜேயம் அப்படிங்கிறது சித்தமாச்சு, எல்லாமே ஜேயம்னு. ஆனால் நது ஏக ஜான விஷயத்துவம், இந்த ஞானத்துக்கு விஷயம் என்னன்னு உங்களால சொல்ல முடியும். பொதுவாக ஜேயம்னா உலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தமும் ஒரு ஜேயம் தான் அப்படின்னு சொல்லலாமே தவிர, இப்போ உனக்கு ஞானத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, எது விஷயம்னு கேட்டா சொல்ல முடியாது சொல்லணும். ஏத ஞான விஷயத்துவம். சரி, ஞான இது விசேஷம் சாமானியதா சொல்றது ஞான விஷயத்துவம். இந்த ஞானத்துக்கு இது விஷயம் அது இல்லை அப்படின்னு சொல்லும் போது இது விசேஷ விஷயத்துவம். விசேஷ லட்சணம் சொல்றதுக்கு உங்களால முடியாது, சாமானிய லட்சணம் தான் சொன்னாங்க. விவகாரத்துக்கு ரெண்டும் வேணும். இல்லாட்டா உனக்கு தெரிஞ்சது வந்ததே ஞானம், அந்த ஞானத்துக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது போடும். ஏன்னா இந்த ஞானத்துக்கு இத விஷயம்னு சொல்லணும்னா உனக்கு என்ன லட்சணம்னா அதுக்கு தனி லட்சணங்கள்லாம் சொல்ல வேண்டியது. அவர் சொல்றார், நச்ச அஸ்மின் சாது பூர்வ பிரயோகம் அபேட்ச உத்தரோத்தர பிரயோகோ வக்தும் சக்கியதே தஸ்ய அனாதி மாத்திர விசிராந்தத்வா. நீங்க சொன்ன அனாதின்னு சொன்னதுனால பூர்வ பிரயோகத்தை வச்சு உத்தரோத்தர பிரயோகம் ஏற்படுறதுன்னு இதெல்லாம் அனாதி பதார்த்தம் அனாதி விஷயங்கள்ல சொல்லலாம். புதுசா இந்த ஞானத்துக்கு இது விஷயம்னு தெரிஞ்சு சொல்லக்கூடிய இருக்கு, அந்த இடத்துல எல்லாம் பூர்வ பிரயோகத்தை யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. நான் இப்ப இந்த வஸ்துவை பார்க்கிறேன், இது எனக்கு தெரிகிறது, உடனே இதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வேற யாரோ ஒருத்தர் இதை நான் பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காளா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து நான் பிரயோகம் பண்றது இல்லை. மந்திரம் மாதிரி இல்லை. இந்த வாக்கியத்தை மந்திரம்னு சொல்லணும்னா நான் யோசிக்கணும், வேற யாராவது சொல்லியிருக்காளா அப்படின்னு பார்த்து அப்புறம் மந்திரம்
மந்திரம்னு சொல்லணும் இல்லையா? அப்ப மந்திரம்னு சொல்றதுக்கு நான் வேற இன்னொருத்தருடைய பிரயோகத்தை அபேட்சிக்கிறேன். ஆனா இந்த வஸ்து எனக்கு தெரியுதுன்னு சொல்றதுக்கு நான் இன்னொருத்தருடைய பிரயோகத்தை அபேட்சிக்கிறேன் இல்லையா? அதனால இங்க இது சாதியான இந்த பிரயோக இந்த விஷயங்கள்ல பூர்வ பிரயோகத்தை நான் அபேட்சிக்கிறதே இல்லை. நச்சாஸ்மின் சாது பூர்வ பிரயோகம் அபேட்ச உத்தரோத்தர பிரயோகா வக்தும் சக்கியதே. அதை சொல்லணும்னா அது அனாதி விஷயத்துலதான் சொல்லலாமே தவிர இந்த சாது விஷயத்துல சொல்ல வேண்டியதே இல்லை. கிஞ்ச பிரயோகோபி ஸ்வ விஷயே சம்பத்தா இது ஆத்மா ஆச்சரியோபி சம்பத்தான்னு இருக்கணும். இந்த பிரயோகம் இருக்கே ஏற்கனவே அவ பிரயோகிச்சிருக்கா, இந்த மாதிரி பிரயோகம் விவகாரம் பண்ணிருக்கா அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்க விவகாரம் பண்றீங்க. அவ விவகாரம் எந்த விஷயத்துல பண்ணினான்னு கேட்டா அந்த விஷயத்துக்கும் அந்த விவகாரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? நான் அங்க கேட்பேன், அவ பண்ற விவகாரத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் என்ன? விஷயத்துக்கும் சம்பந்தம்னு சொன்னா திருப்பி இதே கைகள் தான் வரும். அந்த சம்பந்தம் என்னன்னு விசாரிச்சு பார்த்தாலும் திருப்பியும் இதே கல்பங்கள்லாம் வரிசையை சொல்லிட்டு வர வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் நிராகரணம் பண்ணினதாக ஆகும். ஆக விஷயத்துவம் தான் சம்பந்தம் சொல்லலாம். சொன்னா திருப்பி ஆத்மாச்சரியங்கிற தோஷம் பண்ணணும். பிரயோகோபி ஸ்வ விஷயே சம்பத்தா பிரயோகம் அவ விவகாரம் பண்ணிட்டு இருக்காலே அந்த பிரயோகத்துக்கு கூட இந்த பதார்த்தத்தோடு ஒரு சம்பந்தம் சொல்லியாகவே அந்த சம்பந்தம் விஷயத்துவம்னு தான் சொல்லியாக வேண்டி இருக்கும். அப்ப ஆத்மாச்சரியங்கிற தோஷமும் வரும். அதனால இப்ப சொன்ன இந்த 9 விதமான கல்பங்களும் அடிபட்டு போச்சு. ஒரு விஷயம் வஸ்து தெரியுதுன்னு சொன்னா நமக்கு வந்த ஞானத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு காட்டால் இந்த மாதிரி சம்பந்தங்கள் சொன்னா ஒன்றும் சரியாக வரல. வேணும் அப்புறம் பார்ப்போம்.